அதாவது இப்போ வந்து அப்பப்போ பிரித்து வச்சாலும் நம்ம ஃபேன்ஸ் வருத்தப்பட்டுருவாங்க. அதனால் ஃபேன்ஸுக்காக வந்து சேர்த்து வைக்கிற மாதிரி சில காட்சிகள் அதெல்லாம் வந்து அதை அப்படியே கொஞ்சம் லைட்டாக காமிச்சு அவங்க கையை கோத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், விஜயும் காவேரியும் கிட்டக்க வந்துட்டாங்க பாருங்கள், கட்டி பிடிக்க போகிறாங்க பாருங்கள், முத்தம் கொடுக்க போகிறாங்க பாருங்கள் அப்படிங்கிறத வச்சே மட்டும் கதையை ஓட்டிடலாம். லாஜிக்கை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அதே சமயத்தில் வந்து இந்த கதையை பற்றி அத்தனை கமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவாக வந்தாலும் ஏன் இப்படி போகுது அப்படின்னு கேட்டு வந்தாலுமே வந்து அதை கண்டுக்காமல் விட்டுறலாம் அப்படின்னு முடிவோடு தான் அந்த சீரியல் எடுத்துகிட்டு இருக்காங்களாங்கிறது தெரியல. இன்றைக்கி என்ன பண்ணுறாருன்னா, விஜய் இப்போ வேலையை விட்டுட்டு இப்போ முன்னாடி என்ன பண்ணார், பக்கத்து வீட்டில் தங்கியிருந்தார்ல, இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து காரை போட்டு வீட்டு வாசல்லே படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து இந்த பக்கம் காவேரி இறங்கி நடந்து போக அவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீ எங்கே தனியாக போகிற, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டால் மெடிக்கல் ஷாப்புங்கிறாங்க. என்னாச்சு உனக்கு அப்படின்னா, எனக்கு இல்லை பாட்டிக்கு சுகர் மாத்திரை அப்படின்னா, நீங்கள் எதுக்கு இங்கே நிற்கிறீங்க அப்படின்னா, அந்த பசுபதி வந்தான், அவன் கையை உடச்சி விட்டேன், அதனால தான் அவன் ஏதாவது பண்ணுவான்னு சொல்லிட்டு இங்கே வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு, நீயும் இருக்க வயிற்றில் குழந்தையும் இருக்குது அப்படின்னு பேசிட்டு, உனக்காக தானே நான் வந்தேன், ஏன் வேணான்னு அப்படின்னா, பசுபதிக்காக தான். பசுபதி உங்களை யார் டார்ச்சர் பண்ணுவான், நீங்கள் எதுக்கு அவன் வீட்டில் போய் பிரச்சனை பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு உடனே, எதுவும் வேறு எதுவும் பிரச்சனையா, பாட்டி சொன்ன வார்த்தைக்காக வருத்தப்படுறியா, பாட்டியை வேணா வர வச்சு உனக்கு கூப்பிடவா, இல்லை நீ ப்ரெக்னெண்ட்டுங்கிற விஷயத்த சொல்ல வேணாம், அதெல்லாம் ஒன்றுமே வேணாங்க, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நிம்மதியாக இருக்கணும்னா கூட வந்து இருக்க வேண்டியதானம்மா, உன் குடும்பத்தையும் கூட்டு அங்கே வந்துரு, ஒரே இடத்துல எல்லாம் இருக்கலாம், செக்யூரிட்டி போட்டுக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணிக்க வேண்டியதானே. அப்படிலாம் இல்லை, தனியாக தான் கிடப்போம், பசுபதி என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம், இவரே ஒரு சுத்தரில் விட்டுருவோம், லூஸ் மாதிரி சுற்றிட்டு இருக்கோங்கிறத அவரே லூஸ்ன்னு சொல்கிறாரு. நான் பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு இருக்கேன், லூஸ் மாதிரி சுற்றிட்டு இருக்கேன்னு அவரே சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கே தெரியுது, செல்ஃப் அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கதாபாத்திரத்துக்கு அந்த கதாபாத்திரம் லூஸ் மாதிரி தான் சுற்றுதுங்கிறது தெரியுது. ஸோ இப்போ அதுக்கு நடுவில் இங்கே வந்து காவேரி இது பார்த்தீங்கன்னா சுத்த வைக்கிறாங்கன்னு தெரியுது, ஆனால் அதை மாற்றி அமைக்கிறதுக்கு எதுவும் பண்ணுறது இல்லை. இப்போ ப்ரெக்னென்ட்டுங்கிறத சொன்னால் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் அதையும் சொல்ல போகிறது. இப்போ இந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சொன்னால் கரெக்டாக மேஜிக் மாதிரி ஆகிடுமா, இப்போ இங்கேருந்து சொன்னால் வந்து ஒத்து வராதா அப்படிங்கிறது லாஜிக்கே நமக்கு புரியல. என்ன கதைன்னு தெரியல, ஏன் இந்த கதை இப்படி போகுதுன்னு தெரியல. ஸோ இவ்வளோ குழப்பங்களுக்கு இடையில் இப்போ அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, காவேரியாவுக்கு வந்து கட்டியெல்லாம் பிடிச்சி இப்போ வந்து ஒரு கிளம்பி போக பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு கிளம்பி போகிறாரு. கிளம்பி போனதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் பார்த்தா சாரதா ஏதோ ஒரு கல்யாணத்துக்காக கொடைக்கானல் போயிருக்காங்களாம். அவங்க கால் பண்ணி நர்மதா மார்க்கெல்லாம் கம்மியாக வாங்கிட்டாங்கன்னு எல்லாரும் குடும்பத்துக்குள்ளே பேசிகிட்டு இருக்கும் பொழுதே வந்து குடும்பத்தில் அத்தனை பிரச்சனை இருந்தால் அந்த பிள்ளை படிப்பு கெடுல அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஃபோன் கால் வருது. இவங்களோட வீட்டை பசுபதி வந்து அபகரிச்சுக்கிறாராம், அந்த மகாநதி இல்லத்தை. உடனடியாக வந்து இவங்கெல்லாம் அவங்க அம்மா அங்கேருந்து இங்கேருந்து எல்லாரும் வருத்தப்பட நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே குமரன் கிளம்ப நானும் வரேங்கிறாங்க காவேரி. அம்மா சரி ஓகே, உடனே பாட்டி நானும் வரேன்ட்டாங்க. உடனே எல்லாருமே நம்ம கிளம்பி அங்கே போவோம்னு இப்போ கிளம்பி கொடைக்கானல் பயணம் போகிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த கதை போகிற போக்கை பற்றி உங்கள் கருத்து என்ன? சும்மா இங்கேருந்து கொடைக்கானல் அங்கேருந்து இங்கே திருப்பி அதே பசுபதி திருப்பி பிரித்து வைக்கிறதுங்கிறத மட்டும் வச்சு இந்த சுற்றுன்னு ஒரே சுற்றிட்டு இருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தலை சுத்தலாகவே இல்லையானுங்கிற கேள்வி தான் வருது. அதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லிவிட்டு அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய ஷார்ட்ஸ் வெர்ஷன்லாம் இடம்பொருள் நவ் சேனலில் வரும், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் வந்து நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு என்ன விஷயங்கள் தோணுது, என்ன விஷயங்கள் கன்ஸ்ட்ரக்டிவாக தோணாலும் சரி, இல்லை எப்படி தோணாலும் சரி, அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் மெஜல், தேங்க்யூ.